ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான். எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதுதான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் எந்திரிச்சதும் நான் எங்கே போவேன் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நேராக ஃப்ரிட்ஜுக்கு தான் போவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருவேன். வெளியே வியூ பாருங்கள். காலைல நல்லா வெயில் அடிக்குது. இது வந்து ரைட் சைடு வியூ எங்கள் வீட்டோட. இப்போ நம்ம போகிறது வந்து எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடு வியூ. எங்கள் லெஃப்ட் சைடு வியூவில் தான் வந்து செடிகள்லாம் நிற்கும். கிணறுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து காங்கிரீட் எதுவுமே வந்து போடலை, மண்ணில் தான் நிற்கிது. இதில் தான் வந்து செடி நிறைய இருக்கிற இடம் வந்து எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடு தான். நிறையெல்லாம் இல்லை, மொத்தமே 6 மரம் தான் நிற்கிது. அப்புறம் குட்டி குட்டி செடிகள்லாம் வச்சுருக்கோம். அலோவேரா, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து துளசி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் அங்கே நிற்கிது. துளசி வந்து நட்டு வைக்கிறதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் துளசி நிற்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தேங்காய் திருவிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து தோசை அப்புறம் வந்து சம்மந்தி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேங்காய் ஃபஸ்ட் வந்து திருவி வச்சிடலான்னு திருவிட்டுருக்கேன். எப்போவுமே வந்து நான் யோசிப்பேன், கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் மரம் நிற்கிது, ஆனால் வந்து பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது இல்லை. ஆனால் சில டைம் யோசிப்பேன், நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம தேவைக்கு எடுக்க முடியும் அப்படின்னு. அப்புறம் நினைப்பேன், நம்ம வீட்டில் தான் நிற்கிது, அப்புறம் எதுக்கு ஃப்ரிட்ஜில் பறிக்கணும் அப்படி. நம்ம வீட்டில் வந்து சில டைம் வந்து அது வாடிடும், சில டைம் வந்து திழுக்கும். அந்த வாடுற டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இங்கே வெளியில் போய் நாங்கள் கருவேப்பிலை எடுப்போம், அங்கே நிறைய நிற்கிது. நம்மக்கிட்ட கருவேப்பிலை மரம் இருந்துச்சுன்னா இதுதான் பிரச்சனை. சமைக்கிற டைமில் தான் ஞாபகம் வரும், ஐயோ கடுகு போட்டது தான் ஞாபகம் வரும், கருவேப்பிலை இல்லையே அப்படின்னு. அதனால் நானும் இன்றைக்கி அதே மாதிரி சமைச்சிட்டு இருந்தேன். கடுகு போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கருவேப்பிலை இல்லைன்னு. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நேராக கருவேப்பிலை தான் பறிக்க வந்திருந்தேன். நான் ஆல்ரெடி நிறைய விலாகில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் கருவேப்பிலை, வேப்பிலை இது ரெண்டும் கிட்ட நிற்கிது. வேப்பிலை வந்து கரிஞ்சிருச்சுன்னா கருவேப்பிலை வந்து திழுக்கும், கருவேப்பிலை கரிஞ்சிருச்சுன்னா வேப்பிலை திழுக்கும். இப்போ கருவேப்பிலை திழுத்திருக்கு, வேப்பிலை வந்து கரிஞ்சிருச்சு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி அவியல் மாதிரி பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வீடியோ எதுவுமே எடுக்கலை. மத்தியானத்துக்கு வந்து எல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். குண்டு ரைஸு, கேரளா ரைஸு, அப்புறம் வந்து மீன் வந்து நான் தேங்காய் வந்து அவியல் மாதிரி பண்ண நினச்சேன். தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டேன், அதனால் மீன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்பளம், ரசம், அப்புறம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா படவலங்காய் தோரம் வந்து பண்ணியிருந்தேன். படவலங்கன்னா புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் மத்தியானம் ஸ்பெஷல். இது ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. மார்னிங் வந்து நல்ல வெயில் அடிச்சுது, ஈவினிங் வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போதைக்கு லைட்டாக தான் மழை பெஞ்சிருக்கு, இனி மழை பெய்யுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நைட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஈவினிங்லாம் மழை பெஞ்சுதுன்னா லைட்டாக மழை பெய்யும், ஆனால் ஃபுல்லாக பெய்யாது. நைட் வந்து நல்லா பெய்யும். ஆனால் இது வர சம்மர் சீசன், எப்படி மழை வரும் அப்படிலாம் ஒன்றுமே தெரியல, பார்க்கலாம். இனியும் நல்ல மழை பார்க்கணுன்னா மே 15க்கு அப்புறம் தான் நல்ல மழை பார்க்க முடியும். இது இப்போ வந்து மார்ச், இன்னும் ஏப்ரல், மே, இன்னும் வந்து 2 மாதம் இருக்குது. காலையில் வந்து எந்த குப்பையும் இல்லாமல் இருந்துச்சு. ஈவினிங் ஆனதும் வந்து நல்ல குப்பை வந்துருச்சு. எங்களுக்கு வந்து இந்த பிளாவு, இந்த சக்கை மரம் நிற்கிறதுனால வந்து நிறைய இலைகள்லாம் வந்து தொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அதுக்காக வந்து டெய்லி க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு நாள் விட்டு, இல்லை 2 நாள் விட்டு, சிலப்போ 3 நாள் விட்டு தான் வந்து பெருக்கிறது வீட்டுக்கு வெளியில். ஸோ நான் பெருக்கி 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் வந்து பெருசாக வந்து இல்லை, குப்பையெல்லாம் இல்லை. ஆனால் ஈவினிங் பார்த்தோம்னா லைட்டாக வந்து குப்பை வந்துருச்சு. ஸோ அதை பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு ஈவினிங் வந்து பெருக்கிட்டுருக்கேன். ரிஷி பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கான். இப்போ அவன் எந்திரிச்சானா நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி அவனும் ஒரு விளக்கமாறு எடுத்து என் கூடயே வந்து பெருக்க நிற்பான். ஸோ அவன் தூங்குறான், நான் ஃப்ரீயாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். வீட்டுக்குள்ளாடி டெய்லி பெருக்கணும், வெளியில் வந்து வீக்லி ஒரு 3 days பெருக்கணும். இதுக்கும் வெளியில் வந்து மதிலுக்கு அந்த பக்கம் வந்து நாங்கள் ரோட்டில் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான். எனக்கு எப்போவாச்சும் தோணுச்சுன்னா தான் பெருக்குவேன். ஏன்னா பெருசாக குப்பையெல்லாம் இருக்காது ரோட்டில்.
இது பெருக்கின அப்புறம் எடுத்த வீடியோ பாருங்கள். நீட்டாக வந்து எல்லா இடத்தையும் பெருக்கி விட்டுட்டேன். ஈவினிங் வந்து விளக்கு வச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.